வாய்ஸ். இது உங்கள் யூடியூப் சேனல். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஹாய் வியூவர்ஸ், நம் பிள்ளைகளை சரிவர வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர். நம் பிள்ளைகள் தோல்வியடைய கூடாது, ஏமாற்றங்களை சந்திக்க கூடாது, கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது, நம் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்றெல்லாம் நினைக்கும் பெற்றோர்கள் எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இங்கு ஒரு தந்தை தன் பிள்ளையை எப்படி சரியான முறையில் வளர்க்க நினைக்கிறார் என்பதை இக்கதை சென்று பார்ப்போம். ஒரு தந்தை தன் மகனை அழைத்து கொண்டு கடைவீதிக்கு சென்றார். அங்கு அவன் தந்தையிடம் சில விளையாட்டு பொருட்களை வாங்கி தருமாறு அடம் பிடித்தான். ஆனால் அந்த தந்தை அதை வாங்கி கொடுக்காமல் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார். வீட்டிற்கு வந்ததும் அவன் அடம் பிடித்து அழுது கொண்டே இருந்தான். அதை பார்த்து பொறுக்க முடியாத அவனின் தாய் தன் கணவனை பார்த்து, ஏன் இப்படி செய்தீர்கள்? அவன் கேட்டது கிடைக்காமல் இப்போது தோற்று போய் ஏமாற்றத்துடன் நிற்கிறான். அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கத்துகிறான். இதை கூட வாங்கி கொடுக்க உங்களிடம் பணம் இல்லையா என்று சண்டை போட்டார். அதற்கு அவர், என் மகன் அழுவதை பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கு. அவன் கேட்டதை விட அதிகமாக என்னால் வாங்கி கொடுக்க முடியும். அந்த அளவு பணம் என்னிடம் நிறைய இருக்கிறது. ஆனால் இவனுக்கு சிறு வயதிலிருந்து தோல்வியை கற்று தந்தால்தான் அவன் பெரியவனாகி சில காரியங்களில் தோல்வியடைந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வான். வெற்றிக்காக முயற்சி செய்வான். இதே போல் துவண்டு விட மாட்டான். தோல்வியை எதிர்கொள்ள முடியாமல் எவ்வித தவறான முடிவையும் எடுக்க மாட்டான். இவனை போன்றுதான் நானும் 30 ஆண்டுகளுக்கு முன் சிறு வயதில் என் தந்தையிடம் அடம் பிடித்து வாங்கி கேட்பேன். ஆனால் கேட்டவுடன் வாங்கி தர மாட்டார். அன்று எனக்கு வலித்தது. பிற்காலத்தில் அவர் செய்ததுதான் சரி என்று புரிந்து கொண்டேன். அதே போல் என் மகன் என்னை ஒரு நாள் புரிந்து கொள்வான் என்று சொன்னார். ஆம் நண்பர்களே, நம் தந்தை மன்னராக இருப்பதில்லை. ஏழையாக இருந்தாலும் நம்மை ஒருபோதும் ஏழையாக வளர்க்க நினைப்பதில்லை. ஒரு இளவரசனாகவும் இளவரசியாகவுமே வளர்க்க நினைக்கிறார்கள். எத்தனையோ சரிவுகளுக்கு பிறகு தைரியமாய் சிரித்து கொண்டிருக்கிற தந்தைக்கு நிகரான நம்பிக்கையூட்டும் புத்தகம் பிரபஞ்சத்தில் எங்குமே இல்லை. தான் பார்த்த உலகத்தை தன் பிள்ளைகளும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவள் தாய். தன் பார்க்காத உலகத்தை கூட தன் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று துடிப்பவர் தந்தை. நமது பிள்ளைகளுக்கு வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை. ஆனால் நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதுதான் தவறு. தலைக்கு மேல் உட்கார வைத்து அழகு பார்க்கும் தந்தையை நாம் ஒரு நாளும் தலைகுனிய வைத்துவிடக் கூடாது. இன்னும் இது போல பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.